அன்பான மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு காணொளியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. அந்த வகையிலே இன்றைய காணொளியில் சதுரமுகி தாயக்கட்டைகளின் எண்ணிக்கை காண்பது தொடர்பாக நுண்ணறிவு சார் வினாக்கள் வினாவப்படுகின்ற போது அதற்கு எவ்வாறு இலகுவான முறையிலே விடையளிப்பது என்று பார்ப்போம். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற வினாவை அவதானித்து கொள்ளுங்கோ. வினாவை வச்சு நாங்கள் எவ்வாறு விடையளிப்பது என்று சொல்லி பார்ப்போம். இது ஒரு மாணவர்களே சிறிய சதுரமுகி கட்டைகளை வைத்து ஒரு பிரைமிட் போன்ற ஒரு வடிவத்தை செய்திருக்கிறார்கள். இந்த செய்வதற்காக எத்தனை சதுரமுகி கட்டைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதுதான் உங்களுக்கு இங்கே கேள்வி. ஆகவே மாணவர்கள், இவ்வாறான அமைப்புகளிலே எங்களுக்கு வினாக்களை தந்து தரப்பட்டுள்ள சதுரமுகி தாயக்கட்டைகளின் எண்ணிக்கை காண்க என்று சொன்னால் நாங்கள் அதற்கு மிகவும் இலகுவான முறையிலே விடையளித்து கொள்ளலாம் பிள்ளையால். அது எப்படி என்று சொல்லி பார்ப்போம், கவனித்து கொள்ளுங்கோ. முதலாவதாக நாங்கள் இங்கே எத்தனை அடுக்குகளாக இங்கே இந்த சதுரமுகி தாயக்கட்டைகள் வைக்கப்பட்டுள்ளன்னு பார்க்கணும். ஆகவே இங்கே அவதானித்து கொள்ளுங்கள் எத்தனை படிமுறை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே பாருங்கோ, இது முதலாவது அடுக்கு என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதனை முதலாவது அடுக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம், முதலாவது படி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே நாங்கள் 1 என்று போட்டுக்கொள்வோம், முதலாவது படி. அடுத்தது மாணவர்களே, இதனை நாங்கள் இரண்டாவது தட்டு அல்லது இரண்டாவது படி என எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இரண்டாவது அடுக்கு, இதையாக நாங்கள் 2 என்று எடுத்துக்கொள்வோம். அடுத்தது மாணவர்களே, இது எங்களுக்கு மூன்றாவது தட்டாக காணப்படுகிறது அல்லது மூன்றாவது படி என எடுத்துக்கொள்வோம். ஆகவே 3 என்பதை நாங்கள் எழுதிக்கொள்வோம். அடுத்தது பாருங்கள் மாணவர்களை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இங்கே முதலாவது படியிலே எத்தனை சதுரமுகி தாயக்கட்டைகள் எங்களுக்கு தெரிகிறது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகவே பாருங்கள், இதிலே 1 தெரிகின்றது, இதில் 2 தெரிகின்றது, இதிலே 3வது தெரிகின்றது. ஆகவே 3 சிறிய சதுரமுகி கட்டைகள் எங்களுக்கு தெரிகிறது. ஆகவே முதலாவது படியிலே நாங்கள் தர 3 தெரிகின்றதனால் 3 என்று போட்டுக்கொள்வோம். அடுத்ததாக அவதானித்துக் கொள்ளும் மாணவர்களே, இரண்டாவது தட்டிலே அல்லது இரண்டாவது படியிலே எங்களுக்கு எத்தனை சதுரமுகி தாயக்கட்டைகளை தெரிகின்றன என்று எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகவே எண்ணிக்கொள்வோம். இங்கே பாருங்க 1 2. ஆகவே இங்கே எங்களுக்கு 2 தெரிகிறது. ஆகவே அதனை நாங்களும் எழுதிக்கொள்வோம். 2 தெரிகின்றது என்பதனால் 2 சமன். அடுத்தது அவதானித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே, மூன்றாவது தட்டில் எங்களுக்கு எத்தனை சதுரமுகி தாயக்கட்டைகள் தெரிகிறது. இங்கே பாருங்க, எங்களுக்கு மூன்றாவது தட்டில் ஒரு தாயக்கட்டை மாத்திரம்தான் தெரிகின்றது. ஆகவே நாங்கள் அதனையும் எழுதிக்கொள்வோம். மூன்றாவது படியில் எங்களுக்கு 1 தான் தெரிகிறது. ஆகவே அடுத்ததாக மாணவர்களை, இனி நாங்கள் இங்கே எழுதிய இந்த விடயத்தினை நாங்கள் பெருக்கி போட்டுக்கொள்ள வேண்டும். ஆகவே முதலாவதாக முதலாவது தட்டினை பெருக்கி போட்டுக்கொள்வோம். 3 3. அடுத்ததாக மாணவர்கள் இரண்டாவது தட்டினை பெருக்கி போட்டுக்கொள்வோம். 2 4. அடுத்ததாக மாணவர்களே, மூன்றாவது தட்டினை பெருக்கி போட்டுக்கொள்ளணும். 3 3. இப்போது மாணவர்களே, நாங்கள் இங்கே பெருக்கி போட்ட அனைத்தையுமே கூட்டிக் கொள்வோம். ஆகவே 3 4 7 7 3 10. 7 3 எங்களுக்கு கூட்டுத்தொகையாக 10 கிடைக்கின்றது. ஆகவே அமைப்பிலே காணப்படுகின்ற சதுரமுகி தாயக்கட்டைகளின் எண்ணிக்கை 10ஆக அமையும். ஆகவே இம்முறை உங்களுக்கு விளங்கி இருக்கும் என நினைக்கிறேன் பிள்ளைகள். நன்றாக நினைவில் வைத்துக்கொண்டு இவ்வாறான அமைப்பிலே உங்களுக்கு வினாக்கள் வினாவப்படுகின்ற போது எவ்வாறு விடையளிப்பது என்று கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக இதுபோன்று இன்னொரு அமைப்பிலே நாங்கள் வினா கேட்கப்படுகின்ற போது எவ்வாறு இலகுவாக காண்பது என்று பார்ப்போம். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்ட இரண்டாவது அமைப்பினை அவதானியுங்கோ. அமைப்பின் சதுரமுகி தாயக்கட்டையின் எண்ணிக்கை யாது என வினாவப்பட்டிருக்கிறது. ஆகவே மாணவர்களே, நாங்கள் இந்த வினாவுக்கும் முதல் வினாவிலே செய்ததை போன்றுதான் செய்ய வேண்டும். அவதானித்து கொள்ளுங்கோ. முதலாவது நாங்கள் இங்கே எங்களுக்கு முதலாவது எத்தனை படிகள் இங்கே அல்லது எத்தனை அடுக்குகளாக இங்கே சதுரமுகி தாயக்கட்டைகள் அடுக்கப்பட்டுள்ளன என்பதனை குறித்து கொள்வோம். இங்கே பாருங்கள், இதனை நாங்கள் முதலாவது அடுக்காக எடுத்துக்கொள்வோம். இதனை நாங்கள் முதலாவது அடுக்கு அல்லது முதலாவது படி என எடுத்துக்கொள்வோம். அடுத்ததாக பாருங்கள் மாணவர்களே, இதனை நாங்கள் இரண்டாவது அடுக்கு அல்லது இரண்டாவது படி என எடுத்துக்கொள்வோம். அடுத்ததாக மாணவர்களே, இதனை நாங்கள் மூன்றாவது படி என எடுத்துக்கொள்வோம். இப்போது மாணவர்களே, நாங்கள் இங்கே முதலாவது படியில் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகின்ற சதுரமுகி கட்டைகளை எண்ணிக்கொள்வோம். இங்கே பாருங்கள் 1 2 3 4 5. ஆகவே 5 தெரிகின்றது. ஆகவே முதலாவது படியிலே நாங்கள் 5 தாயக்கட்டைகள் எங்களுக்கு தெரிகின்றது. அதனை குறித்து கொள்வோம். தர 5 சமம். அடுத்ததாக மாணவர்களே, இரண்டாவது படியிலே எத்தனை சதுரமுகி தாயக்கட்டைகள் எங்களுக்கு
தெரிகின்றது என்பதனை குறித்து கொள்வோம். 1 2 3. ஆகவே 3 தெரிகின்றது. நாங்கள் இதனையும் இங்கே எழுதி கொள்ள வேண்டும். தர 3. அடுத்ததாக மாணவர்களே, மூன்றாவது படியிலே எத்தனை தாயக்கட்டைகள் எங்களுக்கு தெரிகின்றது என பாருங்கள். இங்கே எங்களுக்கு மூன்றாவதிலே 1 தான் தெரிகின்றது. ஆகவே நாங்கள் தர 1 என எழுதி கொள்ள வேண்டும். இப்போது நாங்கள் எழுதியது அனைத்தையுமே பெருக்கிக் கொள்வோம். 4 5 5 3 6 3 3 என தரப்பட்டிருக்கிறது. ஆகவே பெருக்கிய பின்னர் நாங்கள் பெருக்கி கொண்டதனை அனைத்தையுமே கூட்டிக் கொள்வோம். 3 6 9 3 6 9 9 5 14. ஆகவே எங்களுக்கு கூட்டும்போது கூட்டுத்தொகையாக 14 கிடைத்திருக்கிறது. ஆகவே மாணவர்களே, இவ் அமைப்பிலே காணப்படுகின்ற சதுரமுகி தாயக்கட்டைகளின் எண்ணிக்கையாக நாங்கள் 14னை எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு இந்த இரண்டாவது வினாவை செய்யும்போது இன்னும் கொஞ்சம் விளங்கி இருக்கும் என நம்புகிறேன். இப்போது நாங்கள் பயிற்சிக்காக மேலும் ஒரு அமைப்பிலே தரப்படுகின்ற வினாக்களிலே எவ்வாறு சதுரமுகி தாயக்கட்டைகளின் எண்ணிக்கையை காண்பது என பார்ப்போம். அவதானித்துக் கொள்ளுங்கள் அடுத்த வினாவினை. சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த அமைப்பை அவதானியுங்கோ. இதுக்கு முன்னுக்கு செஞ்சதை விட இந்த அமைப்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனாலும் நாங்கள் இலகுவாக செய்து கொள்ளலாம். கடந்த வினாவில் செய்தது போன்றே நாங்கள் செய்து கொள்வோம். அவதானித்து கொள்ளுங்கோ. நாங்கள் முதலாவதாக இங்கே எத்தனை அடுக்குகள் இருக்குது என்பதனை குறித்து கொள்வோம். ஆகவே பாருங்கள், எங்களுக்கு முதலாவதாக இது முதலாவது அடுக்கு என எடுத்துக்கொள்வோம். 1. இங்கே பாருங்கள், அடுத்தது இது 2வது அடுக்கு 2. ஆகவே இது 3வது அடுக்கு 3. இது 4வது அடுக்கு 4 என எடுத்துக்கொள்வோம். அடுத்தது மாணவர்களே, ஒவ்வொரு அடுக்குகளிலும் எத்தனை சிறிய சதுரமுகி கட்டைகள் எங்களுக்கு தெரிகின்றது என எண்ணி நாங்கள் போட்டுக்கொள்வோம். பாருங்கோ, முதலாவது அடுக்கிலே 1 2 3 4 5 6. ஆகவே முதலாவதிலே 6 சிறிய சதுரமுகி தாயக்கட்டைகள் தெரிகின்றது. அதனை குறித்து கொள்வோம். 6 சமன். அடுத்ததாக மாணவர்களே, இரண்டாவது அடுக்கை கவனித்து கொள்ளுங்கோ. அதில் எத்தனை சதுரமுகி தாயக்கட்டைகள் எங்களுக்கு தெரியுது என்று நாங்கள் குறித்து கொள்வோம். 1 2 3. ஆகவே இரண்டாவது அடுக்கில் எங்களுக்கு 3 தாயக்கட்டைகள் தெரிகின்றன. அதை குறித்து கொள்வோம். 3. அடுத்ததாக மாணவர்களே, மூன்றாவது அடுக்கை அவதானிங்கோ. அதில் எங்களுக்கு எத்தனை சதுரமுகி தாயக்கட்டைகள் தெரியுது என்று பாருங்கோ. 1 2 தெரிகிறது. ஆகவே நாங்கள் அதனையும் குறித்து கொள்வோம். 2. அடுத்ததாக மாணவர்களே, 4வது தட்டிலே எங்களுக்கு எத்தனை சதுரமுகி தாயக்கட்டைகள் தெரிகின்றன என பாருங்கோ. இங்கே 1 தான் தெரியுது. ஆகவே நாங்கள் அதனையும் குறித்து கொள்வோம். 1. இப்போது நாங்கள் மாணவர்களே குறித்து கொண்ட அனைத்தினையுமே பெருக்கி போட்டுக்கொள்வோம். முதலாவது பாருங்க, முதலாவது படியிலே 6 6. இரண்டாவது படியிலே 3 6. மூன்றாவது படியிலே 2 6. நான்காவது படியிலே 1 4. ஆகவே நாங்கள் பெருக்கி கொண்ட அனைத்தையுமே அடுத்ததாக கூட்ட வேணும். ஆகவே கூட்டி பாருங்கோ. 6 4 10 10 6 16 16 6 22. ஆகவே எங்களுக்கு கூட்டும்போது கூட்டுத்தொகையாக 22 கிடைத்திருக்கிறது. ஆகவே மாணவர்களே, இவ்வமைப்பிலே பயன்படுத்தப்பட்ட சதுரமுகி தாயக்கட்டைகளினுடைய எண்ணிக்கையாக 22 அமைந்திருக்கும். ஆகவே நாங்கள் இலகுவாக விடையை பெற்றுவிட்டோம். ஆகவே மாணவர்களே, எதிர்காலத்திலே உங்களுக்கு இவ்வாறான அமைப்புகளிலே வினாவப்படுகின்ற போது நீங்கள் இம்முறையை பயன்படுத்தி மிகவும் வேகமாக விடையை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பான மாணவ செல்வங்களே, இன்றைய காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றேன். அந்த வகையிலே இவ்வாறான நுண்ணுறைவுசார் காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து பயிற்சி செய்து கொள்வதற்காக எங்களுடைய ஐக்யூ அகாடமி தமிழ் என்னும் யூடியூப் தளத்தினை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இக்காணொளியினை பார்த்த மாணவர்கள் மற்ற மாணவர்களும் பார்த்து பயனடைவதற்காக அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.